ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, ராணுவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியல, ஆனால் இந்த எபிசோடெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ராணுவமே வந்துட்டு நல்ல ஒரு ட்ரை கொடுத்துருக்காரு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். ஏன்னா இந்த சாச்சனா கூட சேர்ந்தாவே அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவாங்க. அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் ஹோஸ்ட்டு அப்படின்னு இருக்கும்போது அவங்க தப்பிச்சிருவாங்க. பாவம் இவர் மாட்டிக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தப்பு வேறு பண்ணிட்டார். என்னென்னா சாச்சனா வந்துட்டு இந்த சத்யாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப விலைமதி முக்கியம், ரொம்ப காசாகும் அந்த ட்ரெஸ்ஸு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் முன்னாடி வச்சு கிளிக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்போ அவர் வந்து ட்ரிகர் ஆகிடுவார்னு நினச்சி பண்ணாங்க. பட் கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, அங்கே வந்துட்டு அவர் ட்ரிகர் ஆகலை. ட்ரிகர் ஆகாதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறாங்க. அதுக்கு உடந்தையாக வந்துட்டு ராணுவம் நின்ட்டாப்பில். இப்போ இவரை வச்சு கட் பண்ணதுனால இவரும் வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டார். அதை வந்துட்டு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா, டாஸ்க் முடியல நடுவில் வந்து சத்யா வந்து சொல்கிறாரு. உடனே அங்கே ஒரு பெரிய சண்டை வெடிக்குது. உடனே சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, ராணுவம் போச்சு சமக்கத்து கத்திட்டாங்க. இப்போ புரியுதா உனக்கு மூளை இல்லைன்னு இப்போ தெரியுதான்ட்டு ரொம்ப ஓரம் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுற மாதிரி எப்பயுமே போடாமல் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, காலையிலேருந்து டெவில் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவங்க பண்ணல, எனக்கு வரலன்னு அழுதாங்க. இப்போ அதேமாதிரி டெவில் மாதிரி வந்து அங்கே இருக்கிற ராணுவம் பண்ணுறாங்க. இஃப் சப்போஸ் இவங்க வந்துட்டு அந்த சைடு, அதாவது ஏஞ்சல் சைடு இருந்து அவங்களாம் வந்து டெவிலாக இருந்தால் இவங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கெல்லாம் விட்டுருப்பாங்களா? இதே வந்துட்டு இதே கேம் இந்த ரயானோ ஜெஃப்ரியும் டெவில் பக்கம் இருக்காங்க, முத்துக்குமரனும் மஞ்சரிலும் அந்த பக்கம் இருக்காங்க. இப்போது ராணுவம் இருக்காங்க. இப்போ விட்டுருவாங்களா? வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்களா இல்லையா? அப்போ வந்து டெவில் எனக்கு வராது அப்படி சொல்லியிருப்பாங்களா? என்னையா நடக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அது பெருசாக போக ராணுவம் என்ன பண்ணுற, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சத்யா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. மச்சான் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து அதை வந்து இவ்வளோ சீரியஸாக போக நினைக்கல, நான் அந்த ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுத்துறேன், ஆனால் இங்கே வந்து நீ சொல்லிவிடு மச்சி, நாங்கள் ரெண்டு போய் பேசிட்டோன்னு அவங்க அப்படியே ஊதி பெருசாக்கி அதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி அவர் பண்ணும்போது, நான் பேசிக்கிறேன் அப்படியே பண்ணுறாங்க. சரி நான் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்போது, நான் அந்த ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுத்துறேன் மச்சி அப்படின்னாச்சு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை போடா அப்படின்ட்டாரு. ஸோ என்ன தான் அவர் மன்னிப்பு கேட்டாலும் அவரை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மூளையில் உனக்கு அப்படி சொல்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே மூளை இல்லை, அவங்க வந்து இவங்களே கேட்குறாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சுட உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.